இங்கு சர்சாய்ஸ் ஃபிளோஸ் தோலாம். ஹலோ மிஸ்ஸஸ் மோனிகா. கிரேஸ், நீ மிட்டிங்களை ஏன் அணிந்து இருக்கிறாய்? நம்ம ஸ்வீல இருக்கிறோம், தெருவில இல்லை. உன் கைகளை எங்கு வைத்திருக்கிறாய்? ஓ, நீ கேக் அலுவலகத்திற்கு கொண்டு வர முடிவு செய்தாயா? இல்லை, அதை செய்ய முடியாது. நான் கடந்தேன். கிடையாது, நிறுத்து. நீ எதை எடுத்து செல்ற? ஓ, அது என்ன? ஒரு உலக வரைபடம். பார்க்கலாம். அதுதான், என்னை விட முடியாது. வகுப்பறையில கேக் வேண்டாம். போங்க, வருந்துகிறேன். சரி, இன்னும் யாராவது வகுப்பறைக்குள் உணவு கொண்டு வருகிறார்களா என்று பார்க்கலாம். நான் அப்படியே செய்ய முடியும். நான் அவளை கடந்து விடுவேன். யார் ஓடுத்தது? கிரேஸ். ஹாய் மிஸ் மோனிகா. நான் சொன்னேன். கேட்கள் கிடையாது. இங்கிருந்து வெளியே போங்கள். என்ன அற்புதமான நாள் இல்லையா? இல்லை. துமேசம் துர்கனின் ஃப்ரிகைனை வைத்து இனிஸ்வரியோடு பண்ணல. இறுதியில் துபலிவானது. நான் ஒரு கேக் கொண்டு செய்ய முடியுமா? ஓ, நான் பறித்து பிடித்தேன். கிரேஸ் கேக்குடன் திரும்பி வந்தார். அவளை ஜாதியில் வரவிட மாட்டேன். பதிலை பிடிக்கவும் மகளே. ஆஹா, பெரிய கூப்பா பூப்பாஸ் என்னை நோக்கி பறக்கின்றன. என் கேக். ஓஷ், இது உறுதியாக ஒரு ஸ்ட்ரைக். நல்ல வெடி. கிரேஸ், நீ கேக் கொண்டு வந்திருந்தால் கண்டிப்பா உன் பெற்றோரை அழைத்து வைப்பேன். எனக்கு இது பார்க்க சொல்லுங்கள். சுரிசுரின் சாஸ்திரோட புத்தகங்கள் அந்த சால்மடியில் இருக்கின்றன. பச்சபது உம்மீறி நல்ல போடு இருக்கின்றது. நீங்கள் வகுப்பறைக்கு போகலாம். பாடம் விரைவில் தொடங்கும். நன்றி மானிகா மிஸ். இப்போது நான் உங்களிடம் அனைத்தையும் கூறி உங்களுக்கு காட்டுவேன். ஒரு துண்டை கொண்டு செல்வது நேர்மையாகவும் போதாமலும் இருக்கும் என்று நான் முடிவு செய்தேன். வணக்கம் லிலி, நான் ஒரு பெரிய கேக் கொண்டு வந்தேன். அதை நான் எங்கே மறைத்தேன்? சரி, என்னுடன் பிழை. நன்றி. அதை பார். நீங்கள் உண்மையில் கேக்கை உள்ளே கொண்டு வந்தீர்களா? ஓ மை காட். குறிப்பிட்ட சில முயற்சிகள் வெற்றி பெறல. ஆனா நான் இன்னும் ஆசிரியர் அருகே சென்று விட்டேன். ஆனா இப்போது எனக்கு இந்த கேக் இருக்குது. இது ராஜா இருக்குது. இதை சுவைக்க விரும்புறேன். லிலி, வாங்க. இது சுவை. நீங்க எப்படி இருக்கீங்க? மிகவும் ருசி. அது எனக்கு கொடுங்கள், தயவு செய்து. மிச்சு கண்டிப்பா. மிச்சு. இதோ உங்களுக்காக. நன்றி. ஓ, எனக்கு தெரியும். மிஸ் மோனிகா கவனிக்கும் முன்பு சாப்பிடுகிறோம். எம் அண்ட் எம்ஸ் அல்ஜிப்ராவை மகிழ்விக்கும். நன்றி. எவ்வளவு ருசி. வகுப்புக்கு செல்லலாம். நின்று விடுங்கள். அது மட்டும் தானா? ஆனால் இங்கே பல எம் அண்ட் எம்ஸ் இருக்கின்றன. நான் அதை திருப்பி தர மாட்டேன். கிரேஸ், மூச்சா பிடிக்காதே. எனக்கு ஒரு சாண்டி வேணும். இல்லைன்னா எல்லாமே குப்பையில போகும். நம் ஃப்ரிட்ஜ் அணைச்சிட்டோம். ஓ, இது எனது M&M. ஓ இல்ல மிஸ் மணிகா, நீங்க எப்பவும் கொடூரமா இருக்கிறீங்க. கிராஸ், வகுப்பு எந்த நிமிஷத்திலாவது ஆரம்பிக்கும். வேகமாக, முடிவாக. எல்லா மாணவர்களும் எங்கே? ஓ குவென்டின், என்ன அழகான வேஷம் உங்களிடம். மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. ஹலோ ஹலோ, இருங்கள். ஏன் அந்த தொப்பியை அணிந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் என்ன மறைக்கிறீர்கள்? சோடா திரும்ப கொடு. அது கண்டிப்பா காண்டி பின்னில் போகும். நான் எதையும் கேட்க விரும்பல. உடனே வகுப்பறைக்கு போய் தயாராகு. மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. சாக்லேட்டை எங்கு மறைக்கலாம்? உங்க பைகளை காண்பீங்கள். சரி, இதோ. நன்றி. அது எந்த அல்ல. எனக்காக நான் அடுத்த இனிப்புகளையும் வாங்குறேன். அப்புறம் நீங்க வகுப்பறைக்கு செல்லலாம். சரி, வேலையை தொங்கிட்டேன். வலியவங்க வீணாந்தவங்களா இருக்கிறாங்க. குழந்தைகள் அதாவது இன்னும் வகுப்பிற்கு போகிறார்களா? எவரும் இருப்பதாக தோன்றவில்லை. மிகச்சிறந்த எல்லா இனிப்புகளையும் சாப்பிடலாம். ஆழத நாள் இருக்கும்போது ஓ அன்பு கூர்ந்து நான் நேசிக்கிற அனைத்தும் எனதுதான். இங்கே நான் சாக்லேட்ல மூழ்குவேன். வீட்டுக்கு வந்து அனைத்தையும் முயற்சிப்பது நல்லது. அதற்கு பதில் வகுப்பறைக்கு போவது. மிஸ் மோனிகா. ஆமாம், நாங்கள் மிட்டாய் எடுக்கலாம். வாங்க பெண்களே, வாங்க. விழிக்காதபடி சும்மா இருங்கள். போகலாம். என்னிடம் பல சீரல் உள்ளது. என் வகுப்பு நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிஸ் மோனிகா இங்கே. மிஸ் மோனிகா, நான் வகுப்புக்கு போகலாமா? ஆய்வு முடிந்த பிறகு மட்டும். நீ இனிப்பு கொண்டு வருகிறாய். ஒப்புக்கொள். உன் பாக்கெட்டில் சாக்லேட் மறைத்து இருக்கும் என்று நான் அறிவேன். நான் இப்போ எவ்ரிதிங் தரப்பேன்னு வாங்க. ஆம், அவை கீழே விழுந்தது.
அருமை, சரியானது. இப்போது நீ சுத்தமாக இருக்கிறாய். நீங்கள் வகுப்புக்கு செல்லலாம், ஆனால் என் சாக்லேட்ஸ் மிஸ் மோனிகா விஷயம் உறுதி சார். நன்றாவது இஸ்டின்டன். ஓ ஸ்டாயிஸ், எனக்கு ஒரு அருமையா சூசா வந்துரி. நான் நிறமுள்ள ஹிபாபுபா நகங்களை பண்ணலாம். அது நிஜமா இருக்கும். மிஸ் மோனிகா அதை கண்டிப்பா தவற விடுவார். எனது நகங்கள்ல முயற்சித்து பார்க்கலாம். பூர்த்தி சிறிது பீன்ஸ் பார்ப்பு. உன்னால கைக்குற்றிகளையும் ஆராய வேண்டும், மிக கவனமாக. ஓ, எதுவும் இல்லை. உன் வாய்க்குள் ஏதாவது மறைத்துள்ளாயா? அது காலியாகவே உள்ளது. உன் காதுகளையும் நன்றாக பரிசோதிக்க எனக்கு அவ்வாறு அனுமதித்தரு. அனைத்து விஷயங்களும் தெளிவாக உள்ளன என்று தெரிகிறது. இப்போது நீ செல்லலாம். காத்திருக்கவும். உங்களுக்கு என்ன சென்டி லில்லி? இதுவல்ல புதிய மினிக்யூர். சமீபத்துல ஒரு புதிய மினிக்யூர் பண்ண செய்கிறாய். வா லில்லி, நான் உடனே அங்கே வருகிறேன். ஓ, அழகான நகங்களுடன். அரிச்சகம் என்னுடைய கீழ்ச்சி ஸ்ரீசுரையா கிரேஸ் ஸ்டோன்ஸ்டர் செம்மழகு. ஆனால் மைத்து கேளேன் சுபீதத் சீபடத்துக்கு நகம் அவரையும் சீப்படலாம். என்ன வைஷ்யஸ் ப்ளீ சாட்சியம் சியாயிடுச்சு. நான் பப்ளி நகங்கள் மிஸ் மோனிகா கூட கவனிக்கல. நான் அப்புறம் 5 ஸ்டம்ப இனிப்புகளை எடுத்து வகுப்பறையில் சென்று விட்டேன். ஓ, ருசியாக இருக்கின்றது. எங்க கண்களுக்கு நம்பிக்கை வரல, எனக்கு கவலை உள்ளது. கிரேஸ், நீ நல்லா இருக்கியா? சரி, நான் என் உட்கார வேண்டியதை சாப்பிடுறேன். எவ்வளவு நகைச்சுவையான வீடியோ. நான் அதை குவென்டினை காட்ட வேண்டும். ஓ மை காட், சூப்பர். அதை பாருங்கள். அதை பார்த்து அங்கே அவரிடம். மிஸ் மோனிகா இன்னும் அலுவலகத்தில் அடிக்கடி இருக்கிறாரா? இல்ல, எனக்கு சாக்லேட்டுடன் அவளை கடந்து செல்ல முடியாது. என்னையாவது யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. நான் சாக்லேட்டை ஒரு போன் போல மாற்றிக்கொள்கிறேன். நீங்கள் வெறும் ஸ்டிக்கர்களை ஒரு போன் வடிவத்தில் அச்சிடி சாக்லேட்டை ஸ்டிக்கர்களால் சுற்றி போட வேண்டும். அதே போல. அருமை. உள்ளே சாக்லேட் இருக்கிறது என்று யாரும் யூகிக்க மாட்டார்கள். நானே யூகிக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக என் லைஃப் ஹேக்க பார்த்து போகலாம். உண்மையான போனை இங்கே மறைத்து வைப்போம், ஆனால் சாக்லேட் போனுடன் செல்லலாம். வணக்கம். ஆம் அம்மா, ஓரளவுக்கு சரிதான். மாலை வணக்கம் செல்வி மோனிகா. நிறுத்து, உன்னிடம் என்ன இருக்குது? நான் எங்க அம்மாவோட பேசுறேன். சரி, பிங்கோ. ஹூரே, இது வேலை செய்தது. நம்ப முடியல. இந்த சத்தம் எங்கே இருந்து வந்தது? உன்னிடம் 2 போன்கள் உள்ளதா? என்னை ஏமாற்றுகின்றாய் போல் தோன்றுகிறது. ஜேமி, உன் ஜேபில் உள்ளதை எடுக்க. இருக்கும் உண்மையான தொலைபேசி எனக்கு தெரியும். எனக்கு 2 கைபேசிகள் உள்ளன. 2லும் அம்மாக்கள் எனக்கு அழைக்கிறார்கள். எனக்கு எல்லாம் புரியுது. இந்த போன்கள் ஒன்று நிச்சயமா எங்களிடத்து அது உள்ளது. அவை ஒரே மாதிரியான தோற்றம் கொண்டவை. ஆனா இதுவே உண்மையில இல்ல. இது சாக்லேட் இல்ல. செல்லட்டும். என்னை என் எடுத்துக் கொள்ளலாமா? ஓ, நான் மதிய உணவு சாப்பிட மறந்து விட்டேன். ஆமாம், நான் வகுப்பில் சாப்பிட்டு உங்களுக்கு பிறப்பிடும் அலுவலகமா இல்ல திரைமறையில? மீண்டும் மிஸ்ஸஸ் மோனிகா, சாக்லேட்டுகளை குறிச்சு யோசிக்கிறியா? முடியாது கிரேஸ். சரி, உள்ளவா. லில்லி, இல்ல நீங்க பாப்கார்ன் தர முடியாது. சாப்பிடும். குவென்டின், இப்படி பாறைக்கு பண்டுட்டியா இது உணவறைக்கு? கண்டிப்பா ஆபீஸ்ல இல்ல. நான் எப்படியாவது யோசிக்கணும். ஓ ப்ளீஸ், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என் உணவை எல்லாம் எழுத்துல மறைக்கிறேன். புத்தகம். இறுதியாக கணித பாட புத்தகம் பயனுள்ளதாக இருந்தது. இது எனது முழு மதிய உணவை சரியாக பொருந்துகிறது. நல்லா, மிஸ் மோனிகா கவனிக்க மாட்டார் என்பதில் வழி இல்லை. இதை பார்ப்போம். நான் எப்படி புத்திசாலி? நான் கண்டிப்பா வகுப்புக்கு செல்றேன். ஓ லிலி, எனக்கு கண்ணாடிகளை கேடுங்க. எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் கத்திரிக்கை அசைப்புகளை விளக்கம் செய்கிறேன். நான் ஒரு புத்திசாலி போல நடிக்கிறேன். நிறுத்து. நீ என்ன எடுத்துக்கொள்கிறாய்? சிறிது பாடநூலா சங்கீத் தருஷ்யம். ஹூம், அது சரி. குவென்டேன், ஏதாவது புரிஞ்சுக்கல, பாடநூலை திருப்ப வேண்டும். நீ கியூல் ரேஸ் செல்லலாம். நன்றி செல்வி மோனிகா. அவள் கவனித்தாளா என்ன நினைத்தேன். ஹூரே, நான் தேர்ச்சி பெற்றேன். இப்போது இளமனதுடன் மதிய உணவை கொள்ளலாம். எனக்கு இனி கண்ணாடி தேவையில்லை. நான் மிகவும் பசிக்கிறேன், நிச்சயமாக பசிக்கிறேன். நகெட்ஸ் முதல் தொடங்கலாம். அவற்றின் நறுமணம் அருமையாக உள்ளது. வாயில் நீரூற்று பெருகுகின்றது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இது மெக்டொனால்ட்ஸ். நானும் விரும்புகிறேன். ஹூம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் உற்சாகமாக உள்ளேன். Oh my God, குவென்டின், நீ அதை எப்படி செய்ற? நீ ஒரு புராணவியலாளர். நான் சொன்னிட்டேன். எப்ப நாம் உணவை சாப்பிடலாம். எப்போதும் என் அகப்மேனோ ஃபாண்டா சோடாவை என் லாக்கரில் வைக்கிறாள். அதை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அதையுடன் நான் வகுப்பரங்கத்திற்கு செல்ல அனுமதிக்காது. ஓ லிலி, வணக்கம்.
தினமும் அறிவை அடையும் புத்திசாலி மாணவி. எனக்கு உன்னை பற்றி பெருமைப்படுகிறது. இப்படியே நான் மேட்ச் அவசரனா இருக்கணும். ஓ கிரேஸ் பிரிஷர், நீங்க இயல் படிக்க துவங்கிவிட்டேன். இது என்னை மிகவும் ஆர்வமாக்குகிறது. நான் இந்த குழாயை மற்றொரு படிக்கத்துடன் கலந்தால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் இன்னும் தெரியவில்லை. வீட்டில் ஒரு பரிசோதனை மேற்கொள்வது சாத்தியமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓ அதுதான், நான் சோடாவை சோதனை குழாய்களில் ஊற்றலாம். நீங்கள் அப்படி சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன்? அது எனக்கு கொடு. நன்றி. நீ இப்ப கிளம்பலாம். ஆஹா, இது எனது. சூப்பர். இப்போது இந்த ரசாயனங்களை எல்லாம் ஊற்ற வேண்டும். சோதனை குழாய்களை விடுவிக்க. அடடா, என்ன பரிதாபம், என்ன அருவருக்கத்தக்க விஷயம். ஓ துப்புரவு பணிப்பெண், நான் என்ன செய்தேன் என்பதை கண்டுபிடிக்காதிருக்க வேண்டும். ஓ என்ன நடக்கிறது? மிஸ் மோனிகா சோடாங்கிற ஊனாட்டாங்களா? சரியா, நான் இதை இந்த குழாய்களில் ஊற்றி விடுவான். நன்று, வெவ்வேறு சுவைகள் கூட. அருமை. வணக்கம் மிஸ் மோனிகா. வணக்கம் கிரேஸ். உங்களுக்கு ரசாயனத்திலும் ஆர்வமா? அற்புதம். நன்றா பண்ணதாய். நன்றி. நான் வகுப்பறைக்கு உள்ள வரலாமா? நான் உங்களுக்கு ஏதாவது காட்ட வேண்டும். என்னோட வாருங்கள், உட்காரவும். நீங்கள் அதிர்ச்சி அடைய வாய்ப்புள்ளது. ஆனால் நான் உட்பொதிகளின் ஆசிரியராக இருந்தாலும் எனக்கும் அறிவியல் ஆர்வம் உள்ளது. நமது பொருட்களை கலந்து விடலாமா? ஒரு பாதுகாப்பான பரிசோதனை ஒன்றை நான் அறிவேன். இந்த குழாயை எடுத்து இதில் ஊற்ற வேண்டும். ஓ விட ஒன்றை சங்கரை செய்வா பண்ணு. இல்லை மிஸ் மோனிகா பண்ணருக டிவோர்ஸ்ன. ஓ தீரசுமுரன் தோளமடை எதிர்வினை. ஓஃப், என்ன இது? என்னது என்ன சின்னது சோடாவை போல மணக்கிறது. இனி என்ன பண்ண கிரேஸ்? நான் விவரிக்க முடியும். இது எல்லாம் நான் குடித்து விடுகிறேன். பின்னர் என்னுள் வேதிப்பு நடக்கும். என்ன, அதுதான் ஆரோக்கியமாக இல்ல. அவள் என்ன? நான் என் முதல் சவாலுக்கு முடிவுக்கு வந்துட்டேன். இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். முடித்து விடுவேன். சிறந்த யோசனை. எளிதாக சாதியம். அப்போ தொடங்கலாம். நான் வண்ண ஈருள் முனைப்பில் வண்ண டொனட் செய்வேன். இது அற்புதமாக சுவையாக இருக்கும். வண்ண ஈருள் முனைகளை டொனட் டூல்களில் அழுத்தி நிரப்புகிறேன். அங்கே பிங்க், மஞ்சள், நீலம், பச்சை டொனட்கள் இருக்கும். இப்போது அது சமைக்க காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக. ஆகவே அவை முடிந்து விட்டன. அவற்றை வெளியே எடுக்க நேரம் வந்துவிட்டது. எனக்கு சிறுதானியங்கள் தேவை. நண்பா, நான் இதை திறக்க முடியவில்லை. ஓ வாங்கோ. உனக்கு என்ன ஆச்சு? அங்கே உடைய பாரு. உங்களுக்கு நம் மீது கொஞ்சம் விழுந்தது. என்னிடம் இனி பாசிப்பொடி இல்லை. இருந்தும் கொண்டிருங்கள். சில இருக்கின்றன. அருமை. வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இது வேண்டாம். என் டானட்டுகள் எப்படி இருக்கிறன என்பதை பார்க்கலாம். அவை ஏற்கனவே முடிந்து விட்டன. நாம் எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்தோம். மேலே சர்க்கரை பொடியாக தூவவும். இது டோனட்டுகளுக்கு சரியானது. என் தாய் எப்பொழுதும் என் குழந்தை பருவத்தில் இப்படி சமைக்கின்றார். இது சரியாக முடிந்தது. எங்களிடம் இரத்த டோனட்டுகள் உள்ளன. இல்லை, அவை எரியவில்லை. அது ஒரு டோனட். டோனட்டுகளே மிகவும் சுவையானவை. அவற்றின் மேல் சிவப்பு ஐசிங் ஊற்றுகிறோம். இது நம்ப முடியாத வகையில் சுவையாக உள்ளது. ஆஹா, என் டோனட்ஸ் இப்போது இன்னும் அழகாக இருக்கின்றன. சில விவரங்களை சேர்ப்போம். பார்த்தது அறிமுகமாயிருக்கிறதா? என் சிறிய வீரர்களை நன்றி. டிங், எனக்கு ஒரு கிண்ணம் மற்றும் ஸ்ட்ராபெரி சிரப் தேவை. ஆம், அதுதான். நீங்கள் தயார்தானே? இப்போது ஒரு கிண்டல் யோசனை. ஏன் அந்த முதிய பெண்மணியை அப்படி பயமுறுத்துகிறாய்? அருமை, அற்புதம். இது வெறும் ஸ்ட்ராபெரி சிரப். டோனட்ஸில் அதை ஊற்றி மேலும் சுவையாக்குவேன். அங்கே சில ஊசியைகள் வச்சிட்டு பேபி கேட் எனக்கு பிடிக்கும். எவ்வளவு ருசியானவை எல்லாம்.
ஓ, இரத்தத்தில் மூளை, எவ்வளவு பயங்கரம்! ஒன்றை முயற்சிக்க வேண்டியிருக்கும். போகலாம். ஓ, இருங்கள், இது டோண்ட் மற்றும் ஸ்ட்ராபெரி சர்வு. வாங்க, மிகவும் சுவையாக இருக்கிறது. சுரிஞ்சில் உள்ளது என்ன? நான் அதை சுவைக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஹாரிஸிடம் சொல்லுங்கள். யார் இதை செய்கிறார்? இப்போது அதை இந்த விரும்புகிறேன். டோனட்டுகளை திருப்புவோம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. ஓ, ஓப்பா, பாட்டி, நான் முன்பே ரெயின்போ டோனட்டுகளை பார்த்ததில்லை. இருக்கிறது. அது அழகாகவும் அற்புதமாகவும் சுவைகிறது. வரவேற்குங்கள். அன்புடன் மகிழ்ச்சி அடைகிறாள் நான் நினைக்கிறேன். வெற்றியாளர் பிளிசி. உண்மையா? ஆம், பொறாமை. என் நகைச்சுவையான கண்ணாடிகளை பாருங்க. நான் அதை திருப்பி தருவேன். எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும். மிகவும் சுவையாக செய்யுங்க. அதை செய்வோம். சூப்பர் அக்கா. ஏய், நான் எல்லாவற்றையும் சமைப்பேன். எங்கு தொடங்குவது? கண்ணாடிக்கு எனக்கு ஒரு குளிர்ச்சியான அமைப்பு உள்ளது. அதில் 2 ஆபத்தான கழிவுகள் போன்றிருக்கும் பண்டங்களை இட்டு இதை விடுவேன். பற்றி என்ன நினைக்கிறாய்? மிகவும் புளிப்பு. இப்போது நமது தொடுப்பை அடுப்பில் வைக்கும். அதன் மூலம் மிட்டாய் உருகும். பின்னர் அது கடினமாவதாகி நான் கரமேல் கண்ணாடிகளை இது உருவாக்குவேன். அதிகரிக்கப் போகிறதா? அதெல்லாம் பச்சையாக இருக்கிறது. இப்போது அதை இழுத்து எடுக்க வேண்டிய நேரம். ஆஹா, என்ன செய்வது இதற்கு? உங்களுக்கு உதவுமா? ஏடாள். நிறுத்துங்கள். எனக்கு தெரிகிறது. இதை பாருங்கள். அடுத்து எனக்கு ஸ்கிடில்ஸ் தேவை. அதை நிறப்படி வகைப்படுத்துவோம். நான் ஒவ்வொரு கண்ணாடியிலும் ஸ்கிடில்ஸ் வைக்கிறேன். இந்த புதங்கிழிகள் இனிக்கும் மற்றும் சுவையானவை. இப்போ நாம இதுல ஸ்ப்ரைட் ஊற்றணும். ஓ, ரெடி. திறந்து விடு. நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். கிட்டத்தட்ட இல்லாம். ஓ, ஒரு யோசனை. என்னோட முடிவினா பயன்படுத்தலாம். நான் இதனை இவ்வளவு குலுக்க கூடாது. ஆமாம், நான் இதிலேறியே விட்டேன். தலை முதல் பாதம் வரை. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சோடா இருக்கு. இப்போ அலங்காரத்துக்கு நனைந்த கிரீம் சிலவற்றை பயன்படுத்துகிறேன். மற்றும் சில நட்ஸ் மெழுகு கரிசகம் மேல் தூவிக்கொள்ள. எவ்வளவு அழகாகவும் முழு நிறமாகவும் இருக்கு. நிறங்களால் அனைத்தையும் அலங்கரிக்க. என்னை போல் இருக்கிறாய், எனக்கு பெருமை. ஏனிட், இப்போது அது என் டர்னோ ஆகிறது. கேட்காக ஒரு காய்கறி காக்டெயில் செய்ய வரை தக்காளி, புது வெள்ளரிக்காய், சில கேரட் வாசனை, என் ரகசிய கூறு, எலுமிச்சை சாதகம், இதையெல்லாம் கலந்து என்ன அற்புதமான பச்சை நிறம். முக்கியமாக எல்லாம் இயல்பாகவே. இத பாருங்கள். அந்த நாற்றம் அருமை. என்னுடைய காக்டெயிலுக்காக ஏற்கனவே ஒரு கண்ணாடியை தயாரித்து விட்டேன். நாம் அதை வேக வைத்தால் போதும். நான் ஸ்ப்ரைட்டை பயன்படுத்த மாட்டேன். எனக்கு என்னுடையதாயே வித்தியாசமான பானம் உண்டு. அதை நான் செவனேன். விஷயம், எனக்கு உன் உதவி தேவை. நீங்க பண்ணாட்ட உங்களுக்கு கவனிச்சதில் ஏற்படுத்திட்டீங்களா? சரி, பாருங்க. ஓ, கிளம்புறேன். சுவையான கிரீம். என்னை யார் கசக்குகிறார்கள்? நிறுத்த. எனக்கு எளிமையாக விப்ட் கிரீம் மட்டும் வேண்டும். இதை எடுத்துக்கொள்கிறேன். என் காக்டெயிலை இதனால் அலங்கரிக்கப் போகிறேன். ஒரு வௌவால், நீ எங்கு வந்தாய்? வெளியே போ. என்ன, நீ சிக்கினாய்? நீ சாப்பிடும் காக்டெயிலில் இருக்கிறாய். அவன் தனது சாக்லினை உள்ளீடு பண்றான். நீயும் அதை முயற்சி பண்ண. நண்பர்களே, விழிங்க. வாவ், எல்லாம் ரொம்ப சுவையா நடக்குது. இத பாத்துறாதே. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சில விந்தையான உணர்வுகள். இதே பற்றி நான் குடிக்க விரும்பல. இங்கே என்ன இருக்கிறது? இது விசித்திரமாக தெரிகிறது. ஏதோ ஒரு வகை பசுமை. எனக்கு அது பிடிக்கவில்லை. இஷ். வாவ், இது மிகவும் குளிர்ச்சியானது. ஒரு இனிப்பு வண்ணக்கோடு மற்றும் அந்த காக்டெயில் அபாரமாக உள்ளது. இது ஒரு அழகான நீல மேலடுக்கு. இது வித்தியாசமாக வெற்றி பெறுவது போல இருக்கிறது. உண்மையா? ஓ, நீங்கள் அறிவீர்கள். நன்றி. நண்பா, கேட் உடனே முடித்து விடுவாள். எனக்கு பாஸ்தா வேண்டும்.
கண்டிப்பாக. ஓ சரி, அதை சமைத்து விடு. முயல வேண்டும். என்ன உணவு செய்வது என்று எனக்கு ஐயமே தெரியும். யூரினின் புத்திகள் ஒரு தட்டில் வைக்கிறோம். நீங்கள் என் உணவை கெடுத்து விட்டீர்கள். புதன்கிழமை நீங்கள் உங்கள் சகோதரிக்கு புழுக்கள் வழங்கலாம். நான் உங்களுக்கு சமையல் கற்றுத் தருகிறேன். சோத்தை திறக்க வேண்டும். அதில் தண்ணீர் இருக்கிறது. அங்கே நமது பாஸ்தா கொதிக்கும். சரி, தொடங்குவோம். ஸ்பெகட்டி சலிப்பு. அதை சமைக்க நான் விரும்பவில்லை. நான் நிறமுள்ளதாக மாவை தயாரிக்கிறேன். மன்னிக்கவும் நண்பர்களே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மன்னிக்கவும் மன்னிக்கவும் வென்ஸ்டே, நான் அதை கூட்டு செய்யவில்லை. சரி தோமா, நடுவிலே முட்டையை உடைக்கிறேன். இப்போது நாம் எல்லாவற்றையும் கலப்போம். மா தயாராகும். சிறு துண்டுகளை எடுத்து மா மொத்தங்களை ஊற்றுகிறோம். மிக சுவாரஸ்யமான விஷயம், வெவ்வேறு நிறங்களில் நிறப்பூச்சிகளை எடுத்து ஒவ்வொன்றிலும் சேர்ப்பது. அந்த நிறங்களை கவனிக்கவும். ஒரு சிறப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி அதை வெவ்வேறு பாஸ்தா துண்டுகளாக வெட்டினேன். அருமை! எனது பாஸ்தாவை சமைக்க மட்டுமே உள்ளது. அதை கொதிகளித்த நீரில் விடுவோம். என் ஸ்பாகெட்டி ரெடி ஆகிவிட்டது. ஓ, எனக்கு எதுவும் தெரியவில்லை. வா, இவ்வளவு பணிகள் இருக்கிறதே. ஓ, கெட்சப் எங்கே? ஆம், இவற்றை பாருங்கள். பாட்டி, நான் உங்களை உதவுகிறேன். நன்றி குட்டி. என் முகம் இல்லை. பாட்டி, இதோ தரைப்பு உரினி. சரி, நன்றி. இப்போது ஸ்பாகெட்டிக்கு கெட்சப்பை பிழிந்து விடுகிறோம். நீங்களும் முயற்சி செய்யலாம். போய்விடு. என்னை கவரவில்லை. அதில் என்ன கூலா இருக்கிறது? எனக்கு ஒரு கூலான உணவு உள்ளது. பிளேட்டில் ஸ்பெகட்டி வைத்து இப்போது கொஞ்சம் மை தேவை. ஸ்பெகட்டியில் மையை பிழிந்து போடுவது. ஓ ஆமாம், அது கருப்பாக மாறியது. மேலிருந்து கெட்சப்பை பிழிந்து அனைத்தையும் ஜெல்லி ஐஸுடன் அலங்கரித்து அது உண்மையானதாயிருந்தால் என்னை கவர்ந்திருக்கும். ஆனால் இங்கே கமிஸ் அவற்றில் சிலவற்றை மேல் வைத்து அப்புறம் என்ன? அப்படியா? நானும் முழுவதுமாக தயாராக இருக்கின்றேன். சுவையாக இருக்கிறது. என்ன ஏற்பட்டது? பனி. அது பயங்கரமாக இருக்கிறது. மேலும் இந்த பாஸ்தா கருப்பாக உள்ளது. அது எரிந்து விட்டதா? பரவாயில்ல. மன்னிக்கவும் வென்ஸ்டே. இப்பதான் இந்த பாஸ்தாவை பார்க்கலாம். இது ரொம்ப பழக்கமானது போல தெரியுது. பாட்டி எனக்காக அப்படித்தான் சமைக்கின்றார். ஆஹா, உண்மையில அருமை. ஓ, வண்ணத்து பூச்சி நூடுல்ஸ். இத முயற்சிக்க நேரமா? நான் இது முந்தையதா பார்த்ததே இல்ல. சுவையா இருக்கு. நன்றி. வாங்க போ. அப்படி ஏன் என் நண்பர்கள் என்னிடமில்லை? எனக்கு ஒரு சலாட் வேணும். நீ தயாரா? என்ன? ஓ, ஆஹா, இது மிக எளிதானது. பாட்டி சரியாக சொல்கிறார்கள். எளிது. நான் தொடங்க கைகளை சுலுக்குகிறேன். டார்டு, எனக்கு சலாட் வேண்டும். ஆஹா, சரியாக இருக்கிறது. இப்போது சில கோழி வெண்ணிற கறி. அதை நான் கொதிக்க வைத்து சிறிய துண்டுகளாக வெட்டி உள்ளேன். சாலட் மீது ஊற்றி மற்றும் கொஞ்சம் ரொட்டி துணுக்குகளை சேர்க்க வேண்டும். நான் செஞ்சது அவை மிகவும் ருசியானவை. அதை சாலட் மீது வைக்கிறேன். ஓ, நான் சீஸை மறந்தே விட்டேன். இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மதிப்பீடு செய்கிறேன். பாருங்கள், சாலட் தயார். ஓ, இது எனது திறமை. நான் ஒரு அற்புதமான ஸ்லட்ச் செய்ய போகிறேன். எனக்கு நிறைய காய்கறிகள் உள்ளன, ஆனால் அதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும். முதலில் எல்லா காய்கறிகளையும் சிறிய துண்டுகளாக நறுக்குவேன். இப்போது சீஸை கத்தியால் வெட்டுகிறேன். எனது சலட்சி மிகவும் சிறப்பாக இருப்பதற்காக நான் சுவாரஸ்யமான ஏதாவது செய்வேன். எல்லா காய்கறிகளும் மலர்களின் வடிவத்தில் இருக்கும். சீஸ் கூட. அதை பாருங்கள், அருமையாக இருக்கிறது. அதை சுட்டிகளிலும் வாசத்தில் வைப்பது. உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது?
அது அழகாக இருக்கிறது. உண்மையாக நிஜமாகவே செய்யலாமா? உங்களுக்கே தான் மோசமானதா? நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மிக அழகாகவும் ஆர்வமூட்டுதலாகவும் உள்ளது. அப்பா, அப்படியா? அனைத்து பொருட்களையும் நறுக்கி கொண்டிருக்கும். எல்லாவற்றையும் காகிதத்திற்கு உள்ளே வைப்பது. ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து காய்கறி தோல் சீவியின் உதவியால் அதை மெல்லிய துண்டுகளாக நறுக்குவது. அது வயிற்று போன்றிருக்கும். அத கொஞ்சம் பாரு. என்னோட ஒலிவ்ஸ் சேர்த்தேன். நம்ம கிட்ட ஒரு கண்ணாடி குட்டி மிருகம் இருக்கு. கேட், வாங்க. இப்போது இதை பார்ப்போம். ஒரு பற்கள் தானா? அறையுங்கள். எனக்கு காய்கறிகள் பிடிக்காது, மேலும் எனக்கு இது பிடிக்கவில்லை. நான் என்று இங்கு உள்ளது கோழி சேர்த்து சாலட். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மற்றும் மிகவும் விரும்பினேன். சரி, இதை பிடிக்க வேண்டும். என்ன இருக்கிறது இங்கே? காய்கறி மான்ஸ்டரா? அந்த கண்கள் எவற்றால் செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் ஆச்சரியமாக கேட்கிறேன். ஓ, எனக்கு ஒலிவ்ஸ் பிடிக்காது. புதன்கிழமை என்னை நச்சரிக்க விரும்புகிறாயா? பிரெடிகு வெற்றி.